ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். 2024 அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தனுசு ராசிக்கு முதல் சில வாரங்கள் சின்ன சின்ன தடைகள் மற்றும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டா கூட நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் கிரகங்களின் நிலை மற்றும் பயிற்சி மிகவும் அனுகூலமா உள்ளது. இந்த ஆண்டு முடிய இன்னும் சில வாரங்களே உள்ளது. இந்த ஆண்டு முடிவதற்குள்ள என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், சனி மற்றும் குருவின் தாக்கம் எப்படி இருக்கும், தனுசு ராசிக்கு சில மாதங்களாக ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் எப்படி இருக்கும் 2024 தனுசு ராசினருக்கு இந்த ஆண்டு எப்படி முடியும், நினைத்தது நிறைவேறுமா என்பதை பற்றி பார்க்கலாம். முக்கியமா தனுசு ராசியின் அக்டோபர் மாதம் எப்படி இருந்திருக்கும். தனுசு ராசினருக்கு அக்டோபர் மாதம் ஒரு சில கிரகங்கள் சாதகமாகவும் சில கிரகங்கள் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்திருக்கிறது. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து சென்றிருந்தா நல்லது. தொழில் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் அல்லது பின்னடைகள் எதுவும் ஏற்பட்டிருக்காது. அறிமுகம் இல்லாத நபர்கள் தான் கவனமாக இருந்திருப்பீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைத்திருக்கும். நவம்பர் மாதம் தனுசு ராசினருக்கு நவம்பர் மாதம் முன்னேற்றத்தை கொடுக்கும் மாதமா இருக்கும். குரு வக்கர பயிற்சி மற்றும் சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திப்பது ஆகிய இரண்டுமே தனுசு ராசிக்கு பழைய கடன்களை தீர்க்கவும் பொருளாதார பெரிய வளர்ச்சியை பெறவும் உதவும். சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். மறைமுக எதிர்ப்புகள், கடன், வம்பு, நோய் உள்ளிட்டவை கொஞ்சம் கொஞ்சமா குறைவதை கண்கூடாக காண்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் அபிவிருத்தி அடையும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்து இருந்த மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா டிசம்பர் மாதம் தனுசு ராசினருக்கு ஆண்டின் கடைசி மாதமா டிசம்பர் மாதம் அனுகூலமான மாதமா இருக்கும். சனி வக்கர நிவர்த்தி அடைவது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சி தொடரும். உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல மரியாதை ஏற்படும். வியாபாரத்துல புதிய உயரத்தை எட்டுவீங்க. எதிர்பாராத அனுகூலங்களை பெறுவீங்க. அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட்டு பெரிய பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தனுசு ராசிக்கு முதல் சில வாரங்கள் சின்ன சின்ன தடைகள் மற்றும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டா கூட நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் கிரகங்களின் நிலை மற்றும் பயிற்சி மிக மிக அனுகூலமா உள்ளது. பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி சேமிக்க துவங்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்ததாக, உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த தெய்வங்களை எல்லாம் நின்ற நிலையில் இருந்தால் விபரீத விளைவுகள் சந்திக்க நேரிடும். நம் வீட்டு பூஜை அறை தான் நமக்கு கோயில். அதை சுத்தமாகவும் பத்திரமாகவும் பக்தியோடும் அறியாமலும் கூட சில தவறுகளை செய்யாமல் பாதுகாப்பது நம்முடைய கடமை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையானது இறைவனின் கையில் தான் உள்ளது. எல்லா தெய்வங்களும் நமக்கு நன்மை செய்யும் தெய்வங்களாக தான் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. சில காரண காரியங்களுக்காக நம் முன்னோர்கள் சில தெய்வ படங்களை இப்படி வைக்கக்கூடாது என்று சில சாஸ்திரத்தில் கூறியுள்ளார்கள். இப்படி வைத்தால் பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்து அதை சோதித்து பார்ப்பது விபரீதமான ஒன்று. செய்ய வேண்டாம் என்றால் செய்யாமல் இருப்பதே நல்லது. சரி, நின்ற நிலையில் எந்த தெய்வங்களை எல்லாம் நம் வீட்டில் வைக்கக்கூடாது என்று பார்க்கலாம். பிள்ளையார் என்றாலே பெரிய தொப்பையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தால்தான் அழகு. ஆனால் சில பிள்ளையார் சிலைகளும் சில பிள்ளையார் படங்களும் நின்றபடி அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதை பார்ப்பவர்களுக்கு வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று மனதளவில் தோன்றும். ஆனால் விநாயகரை நம் வீட்டில் நின்றபடி வைப்பது அவ்வளவு சரியானது அல்ல என்றும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. முடிந்தவரை நின்ற நிலையில் இருக்கும் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடாமல் இருப்பது சிறப்பான ஒன்று. விநாயகரும் லட்சுமியும் ஒன்றாக இருந்தால் அவர்கள் இருவருக்கும் இடைவெளி 10 இன்ச்சு தான் இருக்க வேண்டும். அதிக இடைவெளியில் விநாயகரையும் லட்சுமியையும் வைக்கக்கூடாது. அதாவது விநாயகர் சிலை உங்கள் வீட்டில் இருக்கிறது, லட்சுமி சிலையும் உங்கள் வீட்டில் இருக்கிறது. இப்படி இருந்தால் 2 சிலையையும் அருகில் வைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். சரஸ்வதி தேவியை வீட்டில் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது. வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை, நேர்மறை ஆற்றல், சந்தோஷமெல்லாம் நிறைந்திருக்கும். இப்படி இருக்க சரஸ்வதியை நின்ற நிலையில் வைத்துக் கொள்ளாமல் அமர்ந்த நிலையில் வைத்து வழிபட வேண்டும். வீட்டில் வளர்ந்த நின்ற நிலையில் இருக்கும் கிருஷ்ணரை வைத்து வழிபடுவதை விட குழந்தை பருவத்தில் இருக்கும் கிருஷ்ணரை வைத்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. தவழுவது போலவும் அல்லது அமர்ந்திருப்பது போலவும் குழந்தை கிருஷ்ணரை வைத்து வழிபட்டால் வீட்டில் குழந்தை செல்வதற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. நம் வீட்டு குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக, நம் வீட்டில் இந்த தவறை எல்லோரும் செய்கிறோமோ என்பது தெரியவில்லை. ஆனால் இது மிகப்பெரிய தவறு. அதாவது நம் வீட்டில் இல்லாத சமயத்தில் பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜை அலமாரியாக இருந்தாலும் சரி, அதை இழுத்து மூடி தாழ்பால் போட்டோ அல்லது பூட்டு போட்டோ வைத்துவிட்டு வெளியே செல்லக்கூடாது. அதாவது 2-3 நாட்கள் வெளியே செல்வதாக இருந்தாலும் இப்படி செய்வது மிகப்பெரிய தவறு. வெறுமனே சாத்தி இருக்கலாம். லேசாக இடைவெளி விட்டு சாத்துவது இன்னும் சிறப்பு. சில வீட்டிலெல்லாம் பூஜை அறையில் வெள்ளி பொருட்கள் அதிகமாக வைத்து வழிபடுவார்கள். அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பூஜை அறைக்குள் போட்டு பூட்டி கூட வைத்திருப்பார்கள். இப்படி தயவு செய்து செய்யாதீர்கள். இது ஒரு மிகப்பெரிய தவறாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக, பூஜை அறையில் இருக்க வேண்டிய சாமி படங்கள். ஒரு வீடு என்றால் எது இருக்கிறதோ இல்லையோ ஒரு பூஜை அறை நிச்சயம் இருக்கும். இடமில்லை என்றாலும் சமையலறையில் ஒரு சின்ன செல்ஃப் பூஜை அறையாக மாறியிருக்கும். அந்த அளவுக்கு தமிழர்களின் உணர்வோடு கலந்தது பூஜை அறை. பூஜை அறையில் எந்தெந்த தெய்வங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட விக்கிரகங்களை வைக்க வேண்டும், எதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, சுவாமி படங்கள், விக்கிரகங்கள், எந்திரங்களுக்கு பூஜை செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம்.
பூஜை அறையில் எந்த கோயிலுக்கு போனாலும் சில பொருட்களை சுவாமி படங்கள், விக்கிரகங்கள், சிலைகள் வாங்கி வைக்கும் பழக்கம் நம்மில் பலருக்கு உள்ளது. இந்த மாதிரி வாங்கி வைத்தவுடன் நிறைய கஷ்டங்கள் வரும். ஏன் நமக்கு இப்படி கஷ்டம் வருது? நல்லா தானே இருந்தோம், ஏன் இந்த திடீர் மாற்றம்? பூஜை அறையில் நிறைய சுவாமி படங்களை கொச என வைத்திருப்பார்கள். பொதுவாக பூஜை அறையில் விநாயகப் பெருமான் ஒரு விக்கிரகம், ஒரு மகாலட்சுமி இப்படிதான் இருக்க வேண்டும். நிறைய வீடுகளில் 4 லட்சுமி விக்கிரகம், 5 லட்சுமி ஓவிய படமும், சுத்தி விநாயகர் படமும் 5-6 விக்கிரமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ஒரு அலங்காரம் பொருள் மாதிரி காட்சியளிக்கும். எந்த சாமி படங்களை வைக்கலாம்? பூஜை அறையில் மகாமங்கல தெய்வங்களாக முழுமுதற் கடலான விநாயகப் பெருமான், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான், ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன், அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான், பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர், தனித்துருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பால திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள், அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும், குரு சாய்ராம், ராகவேந்திரர், யோகிராம் அல்லது வணங்குகிற குரு இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தா போல கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும். குலம் காக்கும் குலதெய்வம் படம் அது உக்கிரமாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்க வேண்டும். நவக்கிரகங்களை வைத்து வணங்கக்கூடாது என்ற கருத்து பொதுவாக உள்ளது. ஆனால் வீட்டிலேயே நவக்கிரகங்களை சிறிய அளவில் படமாக வைத்து வணங்கலாம். நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்க சனிக்கிழமைகளில் இதற்கு விளக்கேற்றி பூஜை செய்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக மூங்கில் செடியை இந்த இடத்தில் வையுங்கள். பணமழை விடாமல் கொட்டும். ஆம், நம் வீடுகளில், அலுவலகத்தில் மூங்கில் செடி வளர்ப்பது ரொம்ப நல்லது என வாஸ்தாத்திரங்கள் கூறுகின்றன. ஏனெனில் மூங்கில் செடிகள் தரித்திரம் நீங்கி அதிர்ஷ்டம் தருவதோடு வீட்டிற்கு செல்வ செழிப்பையும் அளிப்பதாக வாஸ்தாத்திரம் தெரிவிக்கிறது. மூங்கில் செடியை எந்த திசையில் வைக்க வேண்டும், எப்படி வளர்த்தால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். மூங்கில் செடியை கிழக்கு மூலையில் வைக்கலாம். செல்வமும் செழிப்பும் ஈர்க்க நினைத்தால் மூங்கில் செடியை தென்கிழக்கு மண்டலத்தில் வைக்கலாம். இந்த திசையில் வைத்திருந்தால் நிதி இடையூறுகளிலிருந்து விடுபட்டு செல்வத்தை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. மூங்கில் தண்டுகளின் எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கிறது. வாஸ்துவின்படி மூங்கில் குச்சிகள் 2 வைத்து வளர்த்தால் காதல், திருமண வாழ்க்கைக்கு நல்லது. 3 மூங்கில் குச்சிகள் என்றால் மகிழ்ச்சி கிடைக்கும். 5 மூங்கில் தண்டுகள் இருப்பினும் ஆரோக்கியம் மேம்படும். 8 வைத்து வளர்க்கும் போது செல்வம் பெருகும். 9 என்றால் அதிர்ஷ்டம் பல மடங்கு கிடைக்கும். மூங்கில் செடிகள் காற்று சுத்திகரிப்பனாக சுற்றுப்புறங்களிலிருந்து மாசுகளை அகற்றவும் உதவுகின்றன. இவை 2 முதல் 3 அடி உயரத்திற்கு வளரும். பராமரிக்கவும் எளிதானது. மூங்கில் செடியை நேரடியாக சூரிய ஒளியில் வைப்பதை தவிர்க்கவும். கண்ணாடி கலன்களில் வைக்கலாம். இதனால் வேர்கள் தெரியும். மூங்கில் செடியை வைக்கும் கண்ணாடி தொட்டியில் மண், உலோகம், மரம், நீர், நெருப்பு ஆகிய 5 கூறுகளும் போட வேண்டும். பானையில் கூழாங்கற்கள், சில நாணயங்கள், மூங்கில் செடி, தண்ணீர், சிவப்பு ரிப்பன், பேண்ட் கொண்டு மூங்கில் செடியை கட்டிக்கொள்ளலாம். இதில் 5 கூறுகளும் அடங்கிவிட்டன. வீட்டிலும் பணி செய்யும் இடங்களிலும் மூங்கில் செடிகளை வைத்திருப்பது காற்றை சுத்தமாக வைத்திருக்கும், மன அமைதியை தரும், நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும். மூங்கில் பசுமையாக இருக்க அதிகமாக நீரூற்ற தேவையில்லை. தண்ணீரில் நட்டு வைத்திருந்தால் வேர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்க வேண்டும். மண்ணில் நட்டு வைத்திருந்தால் எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும். ஆனாலும் ரொம்ப தண்ணீர் விடாதீர்கள். இதில் மூங்கில் அல்லது அடர் பச்சை நிற தண்டுகளை உடைய மூங்கில் செடியை வைக்க வேண்டாம். அதிக இயற்கை தாதுக்கள் கொண்ட குழாய் நீர் மட்டும் ஊற்றுங்கள். ஒவ்வொரு வாரமும் 10 நாட்களுக்கு ஒரு முறை புதிய தண்ணீரை மாற்றி வைக்கவும். முறையாக பராமரித்தால் தான் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் நேர்மறை ஆற்றல்களையும் வளர்ச்சியையும் தரும். அதில் பூச்சிகளை தவிர்ப்பதற்கு 1 மாதத்துக்கு ஒரு முறை உரத்தை பயன்படுத்தலாம். நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் அல்லது அலுவலகத்தில் மரக்கன்றுகளை நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மரங்கள் மற்றும் தாவரங்களில் இருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல் மகிழ்ச்சியையும் அமைதியையும் செழுமையையும் தருகிறது. வீடு அல்லது அலுவலகத்தில் மரங்கள் மற்றும் செடிகளை நடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என்று வாஸ்தாத்திர நிபுணர்கள் நம்புகிறார்கள். இதனுடன் நேர்மறை ஆற்றலின் விளைவு வாழ்க்கையில் அதிகரிக்கிறது. வாஸ்துபடி மூங்கில் செடி வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என கருதப்படுகிறது. ஆனால் சரியான திசையில் இல்லாவிட்டால் நிதிநிலை பாதிக்கப்படும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மூங்கில் நடும்போது செய்யக்கூடாத தவறுகள். வாஸ்துபடி மூங்கில் செடியை வைக்கும்போது அதை ஜன்னல் அருகே அல்லது சூரிய ஒளி வரும் திசையில் இந்த இடங்களில் வைக்க வேண்டாம். ஏனெனில் இந்த செடி சூரிய ஒளியில் கருகிவிடும். இது நேரடியாக வீட்டின் பொருளாதார நிலையை பாதிக்கிறது. இதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். வீட்டில் ஏற்படும் நன்மை. மூங்கில் செடியை நடுவதற்கு ஏற்ற திசை கிழக்கு. இந்த திசையில் மூங்கில் செடியை நடுவதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுகிறது. இதனுடன் வீட்டில் உள்ளவர்களின் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். வாஸ்துபடி 2 அல்லது 3 அடி உயரம் வரை வளரும் மூங்கில் செடிகளை மங்களகரமானதாக அலுவலகத்தில் மூங்கில் செடியை நடுவதால் சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கும் என்றும் மேலும் எதிர்மறை சக்தியும் அகற்றப்படும் என்றும், இது தவிர அலுவலகத்தில் அல்லது வீட்டில் நடப்பட்ட மூங்கில் செடியின் தண்ணீரை வாரம் ஒரு முறை மாற்றவும். இவ்வாறு செய்வதன் மூலம் நிதிநிலை வலுப்பெறும். மூங்கில் செடியை நடுவதால் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் மூங்கில் செடியை படுக்கை அறையிலும் வைக்கலாம். இது திருமண வாழ்வில் இனிமை கொண்டு வரும்.
மூங்கில் செடியை ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி சிவப்பு நாடாவால் கட்டி வைக்க வேண்டும். தொழிலில் வெற்றி பெற படிக்கும் அறையில் 4 மூங்கில் செடிகளை